அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். அற்புதமான 15 நாட்கள். சித்திரை மாதம்னாவே உங்களுக்கு யோகம்தான். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, நினைச்ச காரியங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அனுகூலங்கள், சந்தோஷங்கள், சளி தொந்தரவு வராமல் பார்த்துக்கணும். கண் நோய் வராமல் பார்த்துக்கணும். பல்லில் ஏற்கனவே உபத்திரம் தான் சரியாக பார்த்துக்கணும். இப்போவே பார்த்துக்கணும். குடும்பத்தாரோட உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், யாத்திரை பயணம், தெய்வீக பயணம்லாம் மேற்கொள்ளலாம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். யாருக்கு? விருச்சிகத்திற்கு. நீங்கள் நினைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஆகும். யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? விருச்சிகம். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம், தொழில் ரீதியாக அனுகூலம், தொழில் ரீதியாக உத்வேகம். அரசுத்துறை அரசியல்வாதிகள்லாம் ஏற்றம் பெறுவார்கள். பெரிய அளவுக்கு மனதில் சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஏற்படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்சிகத்துக்கெல்லாம் நல்ல நேரம். சுபகாரிய தடைகளிலிருந்து கண்டிப்பாக படிப்படியாக மாறும். பிள்ளைகள் விஷயத்திற்காக அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிக்க 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 பூர்வ புண்ணிய தோஷம் விலகிடும். ஞான மார்க்கம், தெய்வ மார்க்கம், கோயில் மார்க்கம் எல்லாமே விருச்சத்துக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்கள். தடைகள் தவிடுபடியாக்கும்.